சவுத் கொரியாவில் 2 சிட்டி தான் ரொம்ப ஃபேமஸானது. இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி மும்பை, ஒரு கல்கட்டா, ஒரு சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் இருக்கோ அந்த மாதிரி சவுத் கொரியாவில் சியோல் அண்ட் பூஷன் இந்த 2 சிட்டிஸ்லேயும் தான் அப்பா அம்மாவை இழந்தவங்க, போரில் கை கால் இழந்தவங்க, இந்த மாதிரி வீடு இல்லாதவங்க, இந்த மாதிரி மக்கள் எல்லாம் அங்கங்கே தங்கியிருந்தாங்க. ஒலிம்பிக் நடத்துறதுக்கு இது எல்லாமே ட்ராபேக்காக அங்கே இருக்கிற தலைவர்கள்லாம் பார்த்தாங்க. ஸோ இவங்களுக்காக தான் அந்த பிரதர்ஸ் ஹோம் அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க. ஆதரவு இல்லாதவங்களை கூப்பிட்டுட்டு போயிட்டு அவங்களுக்கு தங்க இடம் கொடுத்து, போட்டுக்க ட்ரெஸ் கொடுத்து, சாப்பிட சாப்பாடு கொடுத்து அண்ட் அவங்களுக்கு வேலை வாய்ப்பை சொல்லி தரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிரதர்ஸ் ஹோம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஸ்கீம் ஸ்டார்டிங்கில் நல்ல நோக்கத்துக்காக தான் தொடங்கப்பட்டுச்சு. ஆனால் போக போக இந்த நல்ல நோக்கன்றது நரகமாக மாறிடுச்சு. பிரதர்ஸ் ஹோம்க்கு பார்க் இன் குவென் அப்படின்னு ஒரு தலைவர் வராரு. அந்த டைரக்டர் எப்படின்னா ரொம்ப டெரரான ஆள். இவங்களுக்கு எதுக்கு நம்ம ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்கணும், ஃப்ரீயாக ட்ரெஸ் கொடுக்கணும், ஃப்ரீயாக வேலை வாய்ப்பையும் கொடுக்கணும். இங்கே தான் இவ்வளோ பேர் இருக்காங்களே, இவங்க எல்லாரையுமே வச்சு நம்ம வேலை வாங்கி நம்ம ஏன் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. ஆனால் இவரோட சுயநலத்துக்காக 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள், ஆயிரக்கணக்கான மக்களை அந்த பிரதர்ஸ் ஹோமுக்கு கொண்டு வராரு. கொண்டு வந்து அவங்கள அடித்து துன்புறுத்தி அவங்கள வேலை வாங்குறாரு. எதுக்காக அப்படின்னா